சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா. முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கட்சியினர் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொண்டாடினர். சேலம் அம்மாபேட்டை பகுதி சார்பில் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளரும் முன்னாள் மண்டல குழு தலைவருமான எல். ஜெயபிரகாஷ் தலைமையில் சேலம் 33வது கோட்டத்திற்கு உட்பட்ட காமராஜர் சிலை அருகே எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 34வது வார்டு செயலாளர் எம்.ஜே. ஹேமநாதன், 34 பி வார்டு செயலாளர் ஜே. மோகன்குமார், பி.கே. சதீஷ், ஷாஜகான், அச்சின் சங்கர், சுரேஷ், எம்.எஸ். ஜெயபால், ரவி, யுவராஜ், மெய்யழகன், பரணி, சேகர், கிருஷ்ணமூர்த்தி, தீனா, மகளிர் அணியினர், ராணி, ஜெயகோகிலா, பத்மா, விஜயா, சாந்தி, கீதா மற்றும் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு இருக்கும் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு 34வது கோட்டத்தின் சார்பாக பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதே போல தமிழ்நாடுங்க எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. ஏன்னா இது தலைவர் தமிழ்நாட்டுக்கு மாதிரி சொந்தக்காரர் கிடையாது, உலகம் பூரா அவருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அப்பேற்பட்ட தலைவரை தலைவரை அடைந்ததுக்கு நம்மள பெருமை அடையணும். இந்த தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கெல்லாம் வருங்காலத்தில் தலைவர் அடுத்து அம்மா ஆட்சி செஞ்சாங்க, சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க. அதற்கு அடுத்து நமது மண்ணின் மைந்தனும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் முதல்வர் என்று பெயர் எடுத்தார். இதே நேரத்தில் சேலத்தில் எல்லா மேம்பாலம் கட்டி கொடுத்தவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். சேலத்தில் இல்லாமல் தமிழ்நாடு பூரா சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு நடக்கிற வன்கொடுமை, இவ்வளோ திருட்டு பயம் எல்லாம் இந்த ஆட்சியில் நடக்குது. இந்த ஆட்சி வர 26வது இந்த ஆட்சி தமிழ்நாட்டை விட்டு ஓட விரட்ட வேண்டும்னா நாம் எல்லாம் ஒற்றுமையாக நின்று அதாவது ஒருத்தர் ஓசை கை தட்டினா அது எல்லாம் தட்டினாதான் அந்த ஒளி எழுப்புமே தவிர, அந்த வகையில் 34வது கோட்டத்தின் சார்பாக 26ஆம் ஆண்டு நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் வகையிலே நாம் 34வது கோட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி அதிக வாக்களை பெற்று எடப்பாடியாருக்கு பாதத்தில் சமர்ப்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.